எல்லாத்துக்கும் ஐந்தனை வணக்கங்கள். இன்றைக்கி எங்களோட ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்கேருந்து கிராமங்கள்லேருந்து, ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து கும்பல் கும்பலாக வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட எதுக்கு வந்துட்டுருக்காங்க? கழுதை கடிக்குமா உதைக்குமான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் உள்ளே வந்தீங்கன்னா கழுதை உதைக்குமா கடிக்குமான்னு நம்ம பார்க்கலாம். டாங்கி ஃபார்மில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், கழுதைங்களை வந்து எப்படி வளர்க்குறோம், கழுதையிலேருந்து எப்படி ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இந்த வயசுலேயே அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வந்து தந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கழுதை பண்ணை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் குழந்தைங்களே எவ்வளோ ஆர்வமாக கழுதை பண்ணை சுற்றி பார்க்குறாங்கன்னு. அப்படியே உள்ள லைனாக போங்க. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக பார்க்கணும். லைனாக போங்க. நம்மளோட குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? அவங்க கழுதை பண்ணையை பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்கிறத பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா கழுதையும் ஒன்றா வச்சுருக்கோமா, அதெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு நடக்கிறது. இங்கே வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அம்மாவும் குழந்தை, அதாவது புதுசாக பிறந்த கழுதைங்களா ஒவ்வொரு கூட்டில் அடைச்சிருக்கோம். அம்மாவும் எல்லா கழுதையும் கூட்டு அடைச்சிருக்க காரணம் அதுதான். கழுதை எதனால ஒன்றா வச்சுருக்கோம்னா, இந்த குட்டி கழுதை வந்து 4 மாதம் ஆச்சு. அதனால தான் அம்மாவும் பொண்ணு ஒன்றா வச்சுருக்கோம். சப்போஸ் எங்களுக்கு வந்து யூரின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ் ஆகும். யூரின் வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு கழுதையோட யூரின் தனியாக குடிக்கிறதுக்கு கேட்பாங்க. அப்படி என்ன பண்ணுவோம்னா, இப்போ குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கழுதை யூரின் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கழுதையில வச்சு நம்ம டேரக்டாக குடிப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக சேல்ஸ் ஆகும். மஞ்சக்காமாலை இந்த மாதிரி நிறைய நோய்க்கெல்லாம் வந்து க்யூர் ஆகும். மஞ்சக்காமாலை சில குழந்தைங்க வந்து ஊறாமல் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நாட்டு வைத்தியம் பார்ப்பாங்களே. இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசன்லாம் நம்ம டேப்லெட்டு டானிக் இந்த மாதிரி கொடுப்போம். நாட்டு வைத்தியமும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கழுதை யூரின் குடிங்க, கழுதை பால் குடிங்க அப்படிம்பாங்க. மஞ்சக்காமாலை, கேன்சர் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து கழுதை யூரின் வந்து டேரக்டாக வாங்குவாங்க. இது வந்து சிலர் வந்து நாங்கள் வீட்டுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிலர் வந்து ஜோதிடர் மையத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சில கஷ்டங்கள்லாம் துன்பங்கள்லாம் போகும்னு சொல்லிட்டு இது மாதிரி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கழுதை யூரின் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிடுவோம்னா, கழுதை யூரின் வந்து இப்படி போச்சு அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து அவங்க தனியாக கொலை மாதிரி வச்சுருக்க மாட்டீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. அந்த மாதிரி யூரின் பிடிச்சா அது ஒரு ரேட்டு இருக்கும். டேரெக்டாக பிடிச்சா ரேட் அதிகம், அதில் பிடிச்சா ரேட்டு கம்மி. அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இதோட லத்தியோட சாணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து லத்தின்னு சொல்லுவாங்க. இதையே வந்து நம்ம டேரெக்டாக சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனில். இந்த இப்போ நீங்களா இப்படி மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க. அது மாதிரி இதையும் நாங்கள் ஜியோ மார்ட்னு இருக்குது, வெப்சைட் இருக்குது, டேரெக்டாக கால் இருக்குது, டேரெக்டாக வரவங்களுக்கு மாதிரியும் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டாங்கி மில்க் இருக்குது. மில்க் வந்து பார்த்தா 1 லிட்டர் வந்து 3000 ரூபா. ஒவ்வொரு பிள்ளைங்க ஊட்டச்சத்து இல்லாமல் உடம்பு தேராமல் சில குழந்தைங்க இருக்காங்கல்ல, நம்ம 1 லிட்டர் 3000 ரூபா. நீங்கள் 100 ml ஒரு சங்கு கொடுத்தா போகுது குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சங்கு போகுது. ஒரு சங்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஒரு சங்கு ஊற்றி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 4 வாரம் 5 வாரம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் புஷ்டிக்காக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.